விஜயோட வருகை என்பது மு.க. ஸ்டாலின் அவர்களை வந்து புதிய கட்சிகளை தன்னுடைய கூட்டணிக்குள்ள தங்களுடைய கூட்டணிக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்ற உத்வேகத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறது. விஜய் ஃபேக்டர் வந்து குட்டி குட்டி கட்சியை கூட வந்து இன்னைக்கு அலையன்ஸ்ல கொண்டு வந்து ஆகணுன்ற ஒரு நிர்பந்தத்தை மு.க. ஸ்டாலினுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை. இன்ஃபேக்ட் விஜய் கடைசியா வெள்ளூர் கூட்டத்தில் பேசின மாதிரி அறிவாலயம் பக்கம் யாரும் போயிடாதீங்க, கப்புனு பிடிச்சி உள்ள போட்டுருவாங்கன்றது அது உண்மைதான். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஜோக்கா இருந்தாலும் உண்மைதான். பார்த்து போங்க, இல்லைன்னா திமுக புள்ள பிடிக்கிற வேலை உங்க ஃபங்க்ஷன்ல தான் டிடி வாக்கிங் கூட போறது இல்ல. வாக்கிங் கூட அறிவாலயம் பக்கம் போயிடாதீங்க, கப்புனு பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. ஓபிஎஸ் பிடிச்சி உள்ள போட்டார், உள்ள போட்டோம். அதனால ஒரு மாசத்துக்கு யாரும் அறிவாலயம் பக்கம் நடந்து போவாதீங்க, வேணா சுத்திட்டு வேணா போங்க, இல்லாட்டி கப்புனு திமுக பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. ஜோக் அப்பார்ட், அது வந்து உண்மைதான். அவங்க வந்து எல்லாரையும் கூட்டுக்கணும்னு பாக்குறாங்க, சிந்தாம செதறாம வந்து அந்த ஒரு பேஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும்னு அவர் பார்க்குறாரு. அதுக்கு மேஜர் ஃபேக்டர் விஜய். செகண்ட் ஃபேக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, பீங் அ ஷ்ரூடு பாலிட்டிஷியன், ரொம்ப பூர்த்த மதிகொண்ட ஒரு அரசியல்வாதின்றதுனால ஸ்டாலின் அவர்கள் வந்து என்னதான் நீங்கள் நல்லதெல்லாம் பண்ணீங்கன்னாலும் வந்து பவுண்ட் டு பி ஆன்டி இன்கம்பன்ஸ். 21 இருந்த திமுக ஓட்டு போடணும்னு மக்கள் வந்து பல தரப்பட்ட மக்கள் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். அதாவது வந்து கலைஞருக்கு வந்து அந்த மாதிரிலாம் ஓட்டு போட்டதில்லை. ட்ரெடிஷ்னல் ஆன்டி டிஎம்கேல இருந்தவங்க, பெண்கள், இளைஞர்கள், நாங்கள் ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டோம். பாவம், அவர் வந்து இவ்வளோ நாள் 50 வருஷமா வந்து வாய்ப்பே இல்லாமல் இருந்தார். கலைஞர்ன்ற அந்த ஆலமரத்துக்கு கீழே அவரால் வளர முடியாமல் போச்சு. இப்போ ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே. பெண்கள், வயதான பெண்கள், இளைஞர்கள், அதில் வந்து அந்த கல்வி கடன் ரத்துன்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு கொடுத்தது. பட் அஃப்கோர்ஸ் அந்த வாக்குறுதி அவங்க நிறைவேற்றலை. அவங்க ஏமாத்தின வாக்குறுதிகள் அதுவும் ஒன்று. ஆனால் அந்த 21 வந்து ஒரு ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, கிராஸ் செக்ஷன் ஆஃப் பீப்புள், அதற்கு முன்பு எந்த தேர்தலையும் திமுகவுக்கு வாக்களிக்காதவர்கள், என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தால் அதுக்கு முந்தின ஒரு 30 ஆண்டுகள்னு எடுத்துக்கொள்ளலாம். அந்த 30 ஆண்டுகளில் திமுகவுக்கு எந்த தேர்தலையும், குறிப்பாக அசம்பிளி எலெக்ஷனில் திமுகவுக்கு ஓட்டே போடாத பலர் வந்து, அதில் வந்து பல தரப்பினர், தே பிலாங் டு வேரியஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி, ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டாங்க. அது ஜெயலலிதா கலைஞர் மரணத்துக்கு பிறகு அவர் வந்து ஒரு இவ்வளோ நாள் இவர் கஷ்டப்பட்டு இருக்காரு, 50 ஆண்டுகள் வந்து திமுகவில் உழைச்சிருக்காரு. ஸோ ஒரு நிறைய வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. அவர் மேலே இது வரைக்கும் பர்சனலாக எந்த சார்ஜஸும் இல்லை, அதனால லெட் ஹிம் கிவ் எ சான்ஸ் அப்படின்னு போட்டாங்க. நவ் அந்த ஒரு லக்ஸுரி வந்து 26 கண்டிப்பா இருக்காதுன்றது அவருக்கு புரியும். பிகாஸ் எனி கவர்மெண்ட் வில் கோ அன்பாப்புலர் டே பை டே, இயர் ஆஃப்டர். ஸோ தட் 5 years என்ன சாதனை பண்ணிக்கினாலும் ஒரு செக்ஷன் வந்து மோர் தென் ஒன் செக்ஷன், வேரியஸ் செக்ஷன்ஸ் டிசப்பாயிண்டடாக இருப்பாங்க. அப்போ அந்த 21 இருக்க அட்வான்டேஜ் நமக்கு இல்லைன்றத அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் அவர் புரிஞ்சிருக்காரு. ஸோ அது வந்து அவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு வந்து.